காய்கல்ப டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை காய்கல்ப டிவி நேயர்களுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் உங்களை சந்திக்காமல் இருந்தோம். மீண்டும் சந்திப்போம். என்ன அப்படின்னா, வெளிநாடுலாம் போயிருந்தோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா நம்மளுடைய மருத்துவ சேவைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸ், படர்தாமரை, கக்கூஸ் படை, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி போன்ற அனைத்து விதமான தோல் வியாதிகளுக்கும் இலவசமாக பச்சிலை கஷாயம் தரோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆசன வாய் பிரச்சனை. இந்த ஆசன வாய் பிரச்சனை சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இது ஒரு ரொம்ப ரணவேதனை, மரண வேதனையை கொடுக்குது. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் யாருமே இதை கவனிக்கிறதில்ல. இந்த ஆசன வாயில் யாருக்கெல்லாம் பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக டிரைவர், கார் ஓட்டுறவங்களுக்கு, ஜேசிபி ஓட்டுறவங்களுக்கு, டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க, ஆசிரியர்களுக்கு, இபி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரமே சேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய டைலர், அதாவது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே இந்த வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஏன் இதை குறிப்பிட்றேன்னா, இங்கெல்லாம் டைலர் பேசிக்கு அதிகம். உட்காந்தே வேலை செய்கிறது, அப்புறம் உட்காந்து டீ டைம் முடிஞ்சோடனே மறுபடியும் உட்காந்துக்கிறது, இப்படி உடம்பு ஹீட்டாகி வெப்பமாகி இந்த ஆசன வாயில் உங்களுக்கு அந்த ஹீட்டை இறக்கி விட்டு அந்த ஆசன வாயத்தில் கட்டியாவோ, பைல்ஸாவோ, உள் மூலமாகவோ, ரத்தம் மூலமாகவோ, பிஸ்ட்லாவோ இந்த நோய் உருவாகுது. இது நன்மையா தீமையா அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தீமையை விளைவிக்கக்கூடியது. அப்போ ஒரு வயசுக்கு ஒரு வருமானத்துக்காக, ஒரு தொழிலுக்காக நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆசன வாயை கவனிக்கிறதில்ல. அதனுடைய விளைவு என்ன ஆகுது? உள் மூலமாக மாறுது, ரத்த மூலமாக மாறுது, அதுக்கப்புறம் வெளி மூலமாக மாறுது, ஏன் சமயத்தில் கேன்சராக கூட மாறும். அதனால் இதை பார்த்துட்ருக்கிற டைலர்கள் உங்களுக்கெல்லாம் சில சிம்டம்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, ஆசன வாயில் சிக்கன் சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு வலி கொடுக்கும், முட்டை சாப்பிட்டா வலிக்கும், மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு வலிக்கும், அதிகமாக காரம் சாப்பிட்ட அன்னைக்கு வலிக்கும், அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வலிக்கும், அதிக பச்சை மிளகா சாப்பிட்ற அன்னைக்கு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஆசன வாயில் ஒரு விதமான அழுத்தம் இருக்கும். அதில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வேதனை இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போட்டிங்கனாக்கா அந்த இது உங்களுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். ஆனால் எப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றப்பையும், எப்பெல்லாம் பிராய்லர் முட்டை சாப்பிட்றப்ப உங்கள் ஆசன வாயில் ஒரு அழுத்தம் ஏற்படுது என்றால், அந்த ஆசன வாயில் உள் மூலமோ வெளி மூலமோ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வெளி மூலமாக இருந்தால் கூட வெளியில் வந்தாக்க கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உள் மூலமாக இருந்தால் உள்ளேயே வளர்ந்து கட்டியாக மாறிடும். அதனால் சில ஆசன வாயில் உங்கள் உடம்பு சில அறிக்கையை குடிக்கும், வலிக்கிற மாதிரி கொடுக்கும். அந்த ஃபீல்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரி, இந்த மாதிரி ஆசன வாயில் வந்துட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா கேட்டுக்கோங்க. மணத்தக்காளி கீரை, பிரண்டை, இது 2 தாங்க ரெமெடி. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடி வச்சுக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ரெமெடி. இந்த பிரண்டை இருக்குது பாருங்கள், இந்த பிரண்டை கீரை கொஞ்சம் ஒரு 10-20 கீரை வச்சுக்கலாம். ரவுண்டாக இருக்கும் இல்லையா, பிரண்டை கீரை. இந்த மணத்தக்காளி கீரை, பிரண்டை கீரை 2ஐயும் வச்சு நல்லா வணக்கிக்கிறேங்க. வணக்கி அம்மிலேயே மிக்சிலேயே வச்சு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகமெல்லாம் போட்டு நல்லா சட்டினி மாதிரி செஞ்சு, கொஞ்சம் நெய் விட்டு அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த கெட்டியாகாத அளவுக்கு நல்லா வணக்கி இந்த சட்டினியை வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. நல்லா கட்டுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சட்னியை சாப்பிட அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய ரத்த மூலமாக இருக்கட்டும், உள் மூலமாக இருக்கட்டும், வெளி மூலமாக இருக்கட்டும், அல்லது கட்டியாக இருக்கும், இதை ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் பார்க்குற டைலர் வேலைக்கு, நான் பார்க்குற இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலைக்கு, நான் பார்க்குற டைவரு எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த காம்பினேஷனில், அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த காம்பினேஷனையும் சித்தர்கள் முறைகளையும் மூளை வதை லேகியம் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ வெளியிட்ருக்குறோம். அதாவது மூளை வதை லேகியம். அதே போல் இந்த மூளை வதை சூரணம்னு விட்டுருக்குறோம். இது 2 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் உடம்பு ஜம்முன்னு, இந்த லேகி எப்படி நிற்கிது பாருங்கள், அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்கும். ஏன் இந்த ஆசன வாயை நம்ம இவ்வளோ தூரம் கவனிக்க சொல்கிறோம்னா, அது கேன்சராக மாறிடுது. டெய்லி யாரோ ஒருத்தர் எங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த லேகியத்தை வாங்கினீங்கன்னா
காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு உருண்டை. அதே போல் அந்த மூளை விதை சூரணம் கொடுப்போம். அது கேப்சல் வடிவத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா டப்புன்னு போட்டுக்கலாம். அதனால் உங்களுடைய ஆசன வாயை பாதுகாப்படுத்திக்கிறணும். மீண்டும் நான் சொல்கிறேன், திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இது அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, டைலர் உட்காந்துக்கிட்டே 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறது, சூடு ஆகி வெட்ட சூடாக மாறி அது பெண்களுக்கு வெள்ளைப்போக்காகவும் ஆண்களுக்கு பைல்ஸாகவும் பெண்களுக்கு பைல்ஸாகவும் மாறிடுது. அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அது வந்து இப்போ முந்தி மாதிரியெல்லாம் உள்ளே வர தேவையில்லை. நம்ம பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. திருமுருகன்பூண்டி, திருப்பூரில் திருமுருகன்பூண்டிலேயே பஸ் ஸ்டாப்பில் நம்மளுடைய காயக்கல்ப முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூளை விதை லேகியம், மூளை விதை சூரணம் கிடைக்கும். எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி நோயில்லா வாழ்வை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வெற்றி நிச்சயம்.